ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூர்ணேஷ். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு பொங்கல் வருது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தமிழர் திருநாளா இன்றைக்கி? நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் பண்ணிடுறேன், எல்லாம் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க அதை. அதுக்கப்புறம் எப்பவுமே பொங்கல்னாலே இந்த ஸ்கூல் டைம்லலாம் எனக்கு ஒரு ஜோக் சொல்லுவானுங்க. அதாவது இந்த 7th படிக்கும்போது எனக்கு இந்த ஜோக் வந்துச்சு. அது வந்து அப்போயே எக்ஸ்பயர் ஆன ஒரு ஜோக்கு தான் அது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் வந்துட்டாலே அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வரும், ஹாப்பி பர்த்டேன்னு வானுங்க. அதே தான் நான் சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் பூர்ணேஷ். சரி, இன்றைக்கி என்ன கண்டென்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்ண போகிறோம். பொங்கலுக்கு பொங்கல் பண்ணுறது புதுசு இல்லை, அந்த பொங்கல் நான் பண்ணுறது தான் புதுசு. சரி பண்ணுவோம் வாங்க, டைம் ஏற்கனவே அதிகமாக ஆயிடுச்சு. சரி பொங்கல் பண்ணிட்டு பேசுவோம் வாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்கு வந்துட்டு எப்படியோ ஏதோ எனக்கு புது வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு கிச்சனு. தெரிஞ்ச பையங்கிறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதான் அப்பப்போ போய் தெரிஞ்சிருக்கணும். கேமரா இப்படி பிடிங்கம்மா, தயவு செஞ்சு ஆட்டாதீங்கம்மா. அதுதான் எப்பவுமே வந்து நம்ம அம்மா நமக்கு சமைச்சு போடுவாங்க, நம்ம அதை சாப்பிட்டு அது அந்த ஹாலுக்கு தாண்டி வரமாட்டோம். நம்ம இது ஏதோ புது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், அது உங்களுக்காக தான். சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்கே வந்துட்டு பேசுறது. அவன் வந்து யோசிச்சு பாருங்க. பொங்கலுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணணும் பொங்கலுக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன பொங்கல்லாம் பண்ணணும்னா கிச்சன் க்ளீன் பண்ணணும் போல். பரவாயில்ல, இவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்மளாம் வந்தோன்னா ஒரு நாளில் இந்த பொங்கல் முடிச்சுட்டு போகும்போது கிச்சனே வேறு மாதிரி கிடக்கும். சரி என்ன பண்ண? சரி பொங்கல் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் எடுத்த உடனே? எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது தோசையே போட தெரியாத ஒருத்தன் வந்து இப்போ இங்கே பொங்கல் பண்ண போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இது பொங்கல் வந்து பொங்கலாக வரப்போதா இல்லை கஞ்சியாக வரப்போதான்னு தெரில. ப்ரோ என்ன நீங்க கீழே விட்டு போறீங்க? என்ன டிராப் திஸ் சொல்லு. கால் விட்டு இருந்து எடுக்க பிரைன் ஏதோ சாப்பிட தான் போகிறோம். சரி சொல்லுங்க பச்சரிசி எடுத்துக்க. பச்சரிசியா? சரி பச்சரிசி, அப்புறம் பாசிப்பருப்பு, அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்க. ஃபஸ்ட் ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் க்ளீன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், இந்த பச்சரிசி, அதாவது பாசிப்பருப்பா, அந்த பாசிப்பருப்பு அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பா? அது எங்கே இருக்குது? நல்லா கழுவி. சரி, அது பாசிப்பருப்பு எங்கே இருக்குது? அது பேர் ஏன் பாசிப்பருப்பு? நிறைய பாசி போட்டுருக்குமா அதில்? பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சுட்டு போய். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன். இதில் எது நடந்தாலும் எனக்கு மட்டும் நடக்கணும். ஆமாம், எது நடந்தாலும் அது எனக்கு மட்டும் நடக்கட்டும். என்னால் யாரும் பாதிக்கப்பட தேவையில்ல. இது நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கும் தரேன். பொங்கல் அன்னைக்கு திருப்பி இது பொங்கல் அன்னைக்கு தான் போகும் இந்த வீடியோ எப்படியும். சரி சொல்லுங்கள். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் எல்லாருக்கும். இது என்ன இப்போ என்ன பண்ணுவோம்? இதை முதல்ல அரிசியும் பருப்பையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி ஊறணுமா? கழுவி வச்சு வாஷிங் பவுடர் போட்டுக்குவா? போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்லை வேணாம். என்ன குடிங்கன்னா என்னமே அங்கே பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீ எதுவும் அங்கே எங்கேயே போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா வரட்டா நினச்சிட்டாதீங்க. இது எவ்வளோ? இதில் போடவா? கொஞ்சம் போடு கொஞ்சம் போடு. போடு போடு. போதும். நல்லா கழுவி அப்படியே தண்ணி போட்டு இந்த பக்கம் ரின் பவுடர் ரின் பவுடரா சோப்பா? ரின் பவுடர் போட்டு இது கலர் பண்ணிடுறேன்.
பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ தண்ணி போட்டு வச்சுட்டாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கழுவுப்பா, தண்ணியில் கழுவிடுப்பா. தண்ணி அங்கேப்பா அங்கே இருக்கிற சக்கரைன்னு சொல்லுவோம் பாருங்க, அரிசியா. அதான் அப்பப்போ எதாவது வரணும். எங்கள் அம்மா அப்பயே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ இப்போலாம் நீ சமைக்க மாட்டேன், உனக்குன்னு ஒருத்தி வருவா, அப்போ தான் நீ சமைப்பேன். ஆமாம் அவன் முத்துனாதான் அப்படின்ற ஒருத்தவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அவங்க எப்போ வராங்களோ எங்கே இருக்காங்களோ யாருக்கு தெரியும். படித்து முடிப்பா, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்புன்றதுங்க ஞாபகம் வந்துச்சு. இந்த காலேஜ்லாம் கல்ச்சுரல் நடக்கும். உங்கள் காலேஜ் நடக்குமாமே? எங்கள் காலேஜுலலாம் நடக்கும். அது எப்படி நடக்கும் உங்கள் காலேஜ்லலாம் கல்ச்சுரல்? உங்கள் இது எப்படி நடக்குது அதே மாதிரி தான். நாங்கள் எங்கள் இதில் வந்து கல்ச்சுரலாகவே இருக்காது. பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு மணி நேரம் வைப்பானுங்க. அவங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன்னா பொங்கல்னாலே என்னன்னு தெரியாது போல. ஒரு நேரம் ஒரு ரூம்குள்ளே வச்சு சீஃப் கெஸ்ட்டு, அதான் நேற்று பண்ணியிருந்தாங்க எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன். சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கிளாஸுக்கு 10 பேரை கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு 10 பேர் பேசிட்டு ஒரு மணி நேரம் நடத்திட்டு திரும்ப எல்லாம் கிளாஸுக்கு கேட்பாங்க, படிங்க போயிட்டு. இந்த 2 தடவை கழுவுப்பா. இதை மறந்துட்டோம் சைடில் பேசிக்கிட்டு. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே வர நிறுத்துற அவனை. இதை கழுவுறத மறந்துட்டேன். கையை பிடிச்சிக்க, அரிசியோட போதே எல்லாம். கையை இப்படி பிடிச்சிக்க, கையை இப்படி பிடிச்சிக்க. முன்ன பின்ன இது பண்ணாதான் தெரியும். ஆமாம், ஏதாவது பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி. சரி அதுதான் எங்கள் காலேஜ்லாம் எப்படின்னா ஒரு 10 பேர் இருப்பானுங்க. ஒரு ரூம்குள்ள 10 பேர் இருப்பானுங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்கு. அதுக்குள்ளே அந்த ஒரு மணி நேரம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு, அது பொங்கல் மாதிரி கூட இருக்காது. ஏதோ போயிட்டு ஏதோ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்ல, சிம்போசியம், அது மாதிரி சிம்போசியம் மாதிரி கூட இருக்காது. இவங்களுக்கு பொங்கல்லாம் என்னன்னு தெரியுமாட்டேன்னு தெரியல. முதல்ல ஸோ வேணாம். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இவ்வளோ நாள் வன்மத்தை கொட்டிட்டு எதுக்கு இன்னைக்கும் வன்மத்தை கொட்டிக்கிட்டோம்? நல்ல நாள் அன்னைக்கு நல்லா இருந்தா அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும். என்ன பண்ணுறாங்க? நாங்களாம் எவ்வளோ பரவாயில்லப்பா. டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு ஒரு 10 பேர் சுற்றுவாங்க தெரியுமா? அதாவது அப்பாவின் செல்ல மகள்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு கூட்டம் சுற்றும். அடுப்பு பார்த்தா கூட தெரியாது. அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. இப்போதான் யூடியூப் வந்துடுச்சு. அவங்களாம் யூடியூப் பார்த்தேன். நீங்களே யூடியூப் பார்த்தா சமைக்கிறீங்களா? சரி என்ன பண்ணுவோம் இதுக்கப்புறம்? கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சிருப்பா. இந்த பக்கம் நீ தண்ணி கொதிக்க வச்சுட்டே நம்ம பண்ணுறோம். வெளியும் பொங்கலுக்கு அதாவது கொதிக்க வைக்கணும்ல? தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாமே? இல்லை கொஞ்சம் நம்ம நீ இப்போ தானே பண்ணுற, கொஞ்ச நேரம் அரிசி ஊறணுன்றதுக்காக தான் நான் சரி கொஞ்ச நேரம் இது பண்ணேன். இல்லைன்னா அரிசி முன்னாடி இது பண்ணால் அரிசிக்கு தண்ணியை வச்சு கொதிக்க வச்சிடலாம். அதாவது இது மட்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு எந்த வேலையும் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏதாவது வேலையை பண்ணிடுங்க. ஏதாவது அம்மா ஹெல்ப் பண்ணி கிச்சனில் வந்து ஒரு வேலையை பாருங்க. எப்படியாவது ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாக வந்துடுங்க தயவு செஞ்சு. போதுமா? ஒரு கிளாஸ் போதுமா தண்ணி? 3 டம்ளர் போடுப்பாங்க. 2 3 4. தண்ணி அதிகமாக சீக்கிரம் பொங்கிடும்ல? தண்ணி அதிகமாக போட சீக்கிரம் பொங்கிடும்ல? பால் போடுவாங்க, போடுறியா? பாலா? தயிர் போடலாம். நம்ம அப்படி போட்ட நான் ஹெல்ப் பண்ண வந்தேன். தேங்க்ஸ்ரா. ஏய் பால் போட்டு பொங்குறதெல்லாம் கேட்குறியா? ஆமாம். அப்படின்னா பால் போடுறேன். அடுத்து பால் போடலையா? வேணாம், அது தானே பொங்கிடும். ஆன் பண்ணிடப்பா. ஸ்டவ் ஆன் பண்ணாமே நீ சரி. ஐ எம் வெரி சாரி. பட்டன் ஆன் பண்ணுப்பா ஃபர்ஸ்ட்டு. சரி. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?
ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க ஏன் ஓ அது அதாவது நம்ம பையனுக்கு சுந்தரி கூட வைக்க சரி 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 ரைட்டு. அப்புறம் வேற என்ன பண்ணுவோம் நம்ம? கொதிக்கட்டும் அவ்வளோதான். அதுக்குள்ளே நீ வெல்லம் எடுத்து அதை இடிச்சு வெள்ளம் அதான் சென்னையில் வந்துச்சு. வெல்லம் இடிச்சு வச்சுக்க. ஓகேயா? வெள்ளம் தான் இடிச்சுட்டு போயிடுச்சு சென்னையில். அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் ரெடி பண்ணி. ஏய் நான் ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்கேமே. ஓகே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதாவது நான்லாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி இருப்பேன். சரி என்ன பண்ணோம்? தூள் ஆக்கணுமா? மிக்சியில் போட்டவா? அப்புறம் எப்படி தூளாகும்? அதாவது இந்த கல்ச்சுரல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் எங்கள் காலேஜில் பயங்கரம். இப்போ நான் எதுக்கு ஊற வைக்கணும்னா சீக்கிரம் அரிசி வெந்துடும். அதுக்காக நாம என்ன எங்கள் சமையல் சேனலாக பண்ணுறோம்? சமையல் சேனல்லாம் கோடிக்கணக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் பார்த்தேன் இந்த சமையல் சேனல் தண்ணி கொதிச்சிருக்கான்னு பாருங்க. நான் அரிசி இது வேற பார்க்கணுமா? ஐயோ தொல்லை பிடிச்ச வேலையாக இருக்கேன் சமையல் பண்ணுறது. ஈஸியாக சொல்லுவீங்களா சாப்பிடும்போது? வெளியே வந்து வேலை பண்ணி பாருங்கப்பா. வெளியே வேலை பண்ணுறது தானே. பபுள் வருது. அதான் கொதிச்சிருச்சா? எடுத்து அரிசி எடுத்து போட்டுருக்கு. அது பொங்கல் கற்றுவாங்க. அதெல்லாம் அது பால் போட்டு பொங்குங்க. சரி இதை இடிக்கணுமே. சரி அப்படி இல்லைன்னா இதை போட்டோம்னா அதுக்கப்புறம் பொங்கி வரும். அப்போ பொங்கல் கட்டணும். ஏதோ ஒன்று பொங்கல் கத்தணும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஸ்க்ரீனில் நான் தெரியலண்ணா பாருங்க. என்ன பெரிய இது பெரிய ஒரு இது இருக்கு பாருங்க. பெரிய இதா? அதை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இதை உடைக்க சொல்கிறாங்க. இது உடஞ்சி போகிற மாதிரி தெரியல. இது உடைக்க போய் என் கை எங்கேயா உடச்சிக்க போகுது. கவரை லூஸ் பண்ணிட்டு வரப்பா. ஏய் பிஞ்சிருச்சு கவரை. அதுதான் அதுக்கு தான் எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலாக புரியாம தான் கேட்குறேன். நான் வந்து பார்த்து கிடையாது. லூஸ் பண்ணிட்டு உடைச்சாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை. உனக்கு அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளோ வெல்லம்? அதை நீ முதல்ல அதை இது பண்ணுப்பா. அதை அரிசி எடுத்து போடுப்பா. ஃபஸ்ட்டு அரிசி வெந்தால் தானேப்பா பண்ண முடியும். அரிசி போடணுமா? தண்ணியெல்லாம் வடிச்சிட்டியா? அரிசி எடுத்து தண்ணி பண்ணிட்டியா? பாருங்க தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் எடுத்து போடு. போடுமா? பேசிட்டு போறியா நல்லா வரணும் அப்படின்ட்டு. கீழே எல்லாம் விழுவக்கூடாது. விழுகாம போடும். அது சாப்பிட்டு கீழே போடுறது பதிலாக கீழே போட்டுட்டு சாப்பிடலாம். தப்பு இல்லை. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு அப்படியே போட்டுருவோம். இப்படிதான் இருக்கும். இதை வந்து எங்கே தெரியலையா? இதை வந்து நம்ம இதில் போடணும். இது வந்து அரிசியை. அதாவது இதுக்கு மேலே நம்மளால இந்த டாஸ்க் முடியலை. அதனால எங்கள் அம்மாவை நான் போட சொல்லிட்டேன். டன் போட்டாச்சு ஃபைனலி. பொங்கலோ பொங்கல் நல்லா இன்னும் கமான்.